படிக்கும் எண்ணத்துடன் நுழைந்த அனைவருக்கும் வணக்கம். டெய்லி 2PYQ சீரீஸில் இன்றைக்கி வந்து டே 9. இன்றைக்கி வந்து 2 கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் வந்து 17. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஓரெழுத்து அப்படின்னா என்னென்னா எல்லோரும் தெரியும், அ ஆ இ ஈ காங்காச்சா இதெல்லாம் ஒரு எழுத்து தான். ஒரு மொழினா சொல்லுன்னு சொல்லலாம், பொருள்னு சொல்லலாம். ஒவ்வொரு எழுத்து ஒரு பொருளை குத்துச்சுன்னா அதான் ஒரு எழுத்து ஒரு மொழி. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எழுத்து வந்து தீ அப்படின்னு வச்சுக்கலாம். தீ அதுக்கு பொருள் இருக்கா? ஒரு மொழி. நெருப்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அப்போ அதான் ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி தீன்றது. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது பார்த்துடலாம். ஓர் எழுத்து ஒரு மொழி, இது யார் கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து அதுக்கு பொருள் சொன்னாங்க அப்படின்னா நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர். அவர் தான் மொத்தம் எத்தனைனா 42 வந்து சொல்லியிருக்காரு. அந்த 42 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி போமா. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்ற ஓர் எழுத்துக்கு ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அம்பு அப்படின்றது ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் தான் பண்ணணும். சிலது ஈஸியாக புரியுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நெருப்புனா அதுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து தீ அப்படின்னு இருக்கும். அதேமாரி தலைவனுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி என்னன்னா ஐனா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அரணுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி ஒன்று இருக்கு. அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தரேன்னா நான் கமெண்ட்ல பின் பண்றேன். ஓகே, இந்த கொஸ்டின் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, 18வது கொஸ்டின். குழலையும் பாடத் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்னன்னா பிழை இருக்கான், அதை நீக்கி சரியான தொடர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன பிழை அப்படின்னா குழலையும் பாடத் தெரியும். இங்கே இதுதான் இந்த யும் தான் பிழையாக வந்து வந்திருக்கு. இது எப்படி மாற்றினா ரைட் ஆகும் அப்படின்னா, பாடத் தெரியும் இதை எடுத்துட்டு குழலையும் குழலையும் பாடுவாள் அப்படின்னு எடுத்திருந்தா இது ரைட்டாக இருக்கும். இந்த தொடர் வந்து ரைட்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழலையும் பாட தெரியும். இப்போது இங்கே ஆப்ஷன் எது மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இருக்கிறது தான் மாறுது. அப்போ நம்ம இதை மாற்ற தேவையில்லை, பாட தெரியும்ன்றது தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதை தான் நம்ம மாற்றணும். என்ன போட்டால் பாட தெரியும் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. சரி, இங்கேருந்து போவோம். குழலியின் பாட தெரியும் செட் ஆகலை, குழலி பாட தெரியும் செட் ஆகலை, குழலியால் பாட தெரியும் இதுவும் செட் ஆகலை கொஞ்சம். குழலிக்கு பாட தெரியும், அவளுக்கு பாட தெரியும். அப்போ இங்கே இக்கு இது போட்டால் மட்டும் தான் ரைட் ஆகுது. அப்போது ஆன்சர் வந்து என்னென்னா ஏ தான், குழலிக்கு பாட தெரியும். ஓகே, இன்றைக்கி வந்து 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. நாளைக்கு 2 கொஸ்டின் பார்ப்போம். நன்றி.